கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக நாட்களுக்கு பின்பு இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15வது வசனம். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகின்றார், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, நம்முடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றவன். ஆம், என அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலும் சற்று நாம் யோசித்து பார்ப்போம். வேத வசனம் பலனுள்ளது, அது மிகவும் வல்லமை உள்ளது. அதில் அநேக அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீயும் அவனுக்கு எச்சரிக்கையாயிரு. யாருக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலும் அநேகவர் தன்னுடைய சுய இச்சையின்படி ஓடி சுயமாக சகல காரியத்திலும் ஈடுபட்டு கொண்டு, சுயமாக சகலத்திலும் செயல்பட்டு கொண்டு, தனக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களையும் தனக்கு வர வேண்டிய சகல நன்மைகளையும் இழந்து போய்கொண்டிருக்கின்ற அநேக குடும்பங்களை நாம் பார்க்கலாம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள்? நாம் வேதத்தில் சற்று கவனித்து பார்ப்போம். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாதவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, வயல்வெளியில் நம் நெல் பயிரை காட்டிலும் வயல்வெளியில் அதிகமாக வேகமாக வளர்ந்து வருகிற பதருக்கு என்னென்னா, நான் உன்னை விட அதிகமாக வளர்ந்து வர்றேன் பாரு, பெருமை பேச்சோடு வளர்ந்து போகும். ஒரு நாள் அது பிடுங்கப்படும் போது தெரியும், ஐயோ நாம் நெல் பயிர் அல்ல, நாம் பதர் என்று சொல்லி. எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, அதே போல தான் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். எதிர்த்து நிற்கிறவர்கள் இன்றைக்கு அநேக வேத புத்தகத்தில் பார்க்கலாம். மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள், மோசேக்கு ஒரு கூட்டமே எதிர்த்து நின்றது, அவனுடைய சகோதரி எதிர்த்து நின்றாள். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். எதிர்த்து நிற்பது என்பது வேண்டாத காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் கடந்த நாட்கள் முழுவதும் ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் கிறிஸ்துவ சமுதாயத்தில் 2 விதமான கூட்டத்தாரை காண்பித்தார். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற கூட்டத்தார். வேத புத்தகத்தில் வைத்து நம்ம சற்று கவனித்து பார்ப்போம். சவுல் அண்ட் தாவீது. வேதத்தில் கவனித்து பாருங்க, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதும் எதிர்த்து நின்ற ஒரு மனுஷன். அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் சற்று யோசித்து பாருங்க, அவருடைய ஊழியங்களையும் இவருடைய ஊழியங்களையும். தாவீதுடைய வாழ்க்கையில் சாட்சி, சவுளுடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லை. அவர் எல்லாவற்றையும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பிரயோஜனத்திற்காக மட்டும் தன்னுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தின மனுஷன். தாவீதுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள், எத்தனையோ இடத்துல தவறினாலும் வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கும் அபிஷேகம் இருந்தது, சவுலுக்கும் அபிஷேகம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுலை போல ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்காது. கவனித்து பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் எவ்வளவு முதிர் வயதிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து மரித்த மனுஷன். சவுளுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள், அவருடைய மரணம் தன்னுடைய பட்டயத்தினாலேயே விழுந்து சூசைட் பண்ணி இறந்த ஒரு மரணம். இன்றைக்கி அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏன் வேதனை, ஆவிக்குரிய மரணங்கள், இன்றைக்கி ஏன் ஆத்ம மரணங்கள், இன்றைக்கி ஏன் சரீர பிரகாரமான தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி,
உலக பிரகாரமான வாழ்க்கையில் தோல்வி, இன்றைக்கு நம்ம வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதுனால, ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால, கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சால் போதும், உடனே ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி ஊழியத்துக்கு விரோதமாக அநேக விதமான அவதூறான வார்த்தைகளை பேசுவது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தாவீதிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தாவீதினிடத்தில் சவுலை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார்கள், வரும் கர்த்தர் தான் அவரை இடத்துல விழ வைக்கிறாரு, இப்போ கொண்டு போட்டுருவோம். அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கை வைக்கக்கூடாதுப்பா. இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரனுக்கு இருக்கிற அபிஷேகம் வேறு, விசுவாசிக்கு இருக்கிற அபிஷேகம் வேறு. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். இதோடைய ஃபார்முலா வேறு, அதோடைய ஃபார்முலா வேறு. நீங்கள் ஒரு விசுவாசிக்கு விரோதமாக ஒரு விசுவாசி நீங்கள் எழும்பினாலுமே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கு விரோதமாக நீங்கள் எழும்பினாவே நீங்கள் சவுளுடைய கிரிகளை உள்ளவர்கள். இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் கவனித்து பாருங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களே செய்வன போராட்டம், பில்லி சுனியம், மாந்திரம், இப்படி அநேக காரியங்களை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அநேக பேர் நான் சொல்ல முடியும், நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்குறேன். நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நீங்கள் எழும்புறீங்களா? அது ரெண்டாவது காரியம். விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக விசுவாச பிள்ளைகளே எழும்பி, திருச்சபைக்கு விரோதமாக திருச்சபைகள் எழும்பி, ஊழியத்துக்கு விரோதமாக ஊழியத்துக்கு எழும்பி, இன்றைக்கி அநேக பாடுகள். யாருக்கு பாடுகள்? நமக்கு தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு தான். இவங்கெல்லாம் என்ன வேதக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? இவங்க வாழ்க்கையிலேயே சாட்சி இல்லையே. சற்று யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஊழியர்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் செய்கின்ற ஊழியம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது, அதை கவனமாக செய்யுங்க. நான் மகாராஷ்டிராவில் ஊழியம் செய்து வந்தாலும் கிராமப்புற ஊழியங்களை நான் 2001 நான் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து விடவில்லை. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் சொல்லுவாங்க, அவர் என்ன ஊழியம் பார்க்குறாருன்னுட்டு. ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், மேன்மையாக நடத்துகின்றார். நான் ஒன்று சிட்டியில் நல்லா சாப்பிட்டு எடுத்து ஊழியங்களை செய்ய விரும்பினதில்லை. எனக்கு ஆண்டரை அறியப்படாத ஜனங்கள் மத்தியில் அறியணும், ஆண்டரை தெரியப்படுத்தணும், அவங்களுக்கு அறிவிக்கணும். இதைத்தான் ஆண்டரை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜீவிக்கிறீங்க? சவுளை போல் இருக்காதீங்க. உங்கள் அபிஷேகத்தை சவுளை போல் உபயோகப்படுத்தாதீங்க, தாவீதை போல் உபயோகப்படுத்துங்க. மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஏன் வீணா சவுளை போல் மறிக்கணும்? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, மனம் திரும்புங்க. நம் இந்த உலகத்தில் விசேஷித்தமானவர்கள், ஜீவனுள்ள தேவன், இந்த விதமான தேவனை பெற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகத்தில் எத்தனையோ கொடாக்கொடியான தேவர்கள் உண்டு. எல்லாரை காட்டிலும் நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ளவர். நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ளவர். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற நாம் ஏன் மோசம் போக வேண்டும்? எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, இந்த நாட்களுக்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரலோக ராஜாவுடைய கிருபையும் பரிசுத்த தேவனுடைய கரமும் கூட இருக்கட்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி நீர் அவர்களுடைய அபிஷேகத்தை ஆசீர்வதியும். சவுளுடைய குணாதிசயங்கள் அகன்று போகட்டும். தாவீதுடைய குணாதிசயத்தில் உமக்குள் வளரட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, அவனுடைய வார்த்தைக்கு எச்சரிக்கையார் என்று சொன்னது போல, சவுளை போல அபிஷேகம் பெற்று சவுளை போல கிரியைகளை நடப்பிக்கிறவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை இருக்கத்தக்கதாக, அவர்கள் விசுவாசி ஆனாலும் அவர்கள் ஊழியக்காரர்களே ஆனாலும் அந்த மாதிரி வார்த்தை உள்ளவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக நடக்கத்தக்க நீர் கிருபை செய்யும். வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்களுடைய மிஷினரி ஊழியங்களை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய ஊழியங்களை மட்டுமல்ல, எத்தனை மிஷினரி ஊழியங்களையும், காடு மேடுகளில் ஊழியம் செய்கிற ஊழியங்களை தாங்குகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ ஸ்தாபனங்கள் உண்டு, அறியாத ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை நீர் பொறுப்படும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.